வணக்கம். நம்ம லைஃப்பில் எது பண்ணாலும் எதனா எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைச்சா ரொம்ப சந்தோஷமாக இருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் போகிறோம், அங்கே எதனா வாங்குவோம், வாங்கினதுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் கிடைக்குதான்னு பார்ப்போம். அந்த மாதிரி நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் நிறைய ஷேர்ஸ் நம்ம வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கினதுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் இருக்கா? நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் இருக்க ஷேர்ஸை ப்ளட்ஜ் பண்ணோம்னா நம்மளுக்கு மார்ஜின் மணி கிடைக்கும். அப்போ ப்ளட்ஜிங்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் கோல்ட் லோன். நம்ம கிட்ட இருக்கிற கோல்டை அடமானம் வச்சு காசு வாங்குவோம் நம்ம யூஸ்க்காக. அந்த மாதிரி நம்ம அக்கௌண்ட்ல இருக்கிற ஷேர்ஸை வச்சு மார்ஜின் மணியை ரேஸ் பண்ணிக்கலாம். அது பேர் தான் பிளட்ஜிங். நம்ம அக்கௌண்ட்ல இருக்க ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணோம்னா அந்த ஷேர்ஸ் எல்லாம் லாக் ஆகிடும், மார்ஜின் அமௌண்ட் வரும். லாக் ஆகிருக்கிற ஷேர்ஸ் எல்லாம் நம்மளால செல் பண்ண முடியுமா? முடியாது. நம்ம செல் பண்ணணும்னு நினைச்சா அன்லாக் பண்ணிட்டு அன்பிளட்ஜ் பண்ணிட்டு நம்ம செல் பண்ணிக்கலாம். மார்ஜின் அமௌண்ட் 100% கிடைக்குமா பிளட்ஜிங்கில் அப்படின்னா இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் 1 lakh அமௌண்ட்டில் இருக்க ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணோம், அதில் 20% கட்னா 20,000. ஸோ 1 lakhலேருந்து 20,000 மைனஸ் பண்ணும்போது 80,000. ஸோ 80,000 தான் நம்ம மார்ஜின் அமௌண்ட்டில் வரும். அந்த 20% கட் பேர் ஹேர் கட் அப்படின்னு புரோக்கரிங் டேர்ம்ஸில் சொல்லுவாங்க. நம்ம சிபி ரெகுலேஷன்ஸில் ப்ரீவியஸாக இருந்த ரெகுலேஷன் என்னென்னா, நம்ம பிளட்ஜ் பண்ண ஷேர்ஸ் எல்லாம் புரோக்கர் அக்கௌண்ட்க்கு போயிடும். ஸோ டிவிடெண்ட் வரதா இருந்தாலும் புரோக்கர் அக்கௌண்ட்கே போகுது. ஸோ இந்த ப்ராப்ளமால செபி நியூவாக ஒரு ரெகுலேஷன் கொண்டு வந்தாங்க. அதில் நம்ம பிளட்ஜ் பண்ண ஷேர்ஸ் எல்லாம் நம்ம அக்கௌண்ட்லேயே தான் இருக்கும். அப்போ டிவிடெண்ட் எல்லாம் அதுவும் இண்டிவிஜுவல் பேங்க் அக்கௌண்ட்க்கு போயிடும். பிளட்ஜ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட கேபிட்டலை ரீயூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட், நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். நம்ம ஒரு கம்பெனி ஷேர்ஸை பை பண்ணுவோம், அப்போ வார்னிங் இன்சஃபிஷியன்ட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு வரும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணிட்டு அந்த மார்ஜின் அமௌண்ட் வச்சு வாங்கிக்கலாம். அதனால நம்மளுக்கு டைமும் சேவ் ஆகும். பிளட்ஜ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எதனா காஸ்ட் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஜெரோதா ப்ரோக்கரேஜில் ஒரு டைம் பிளட்ஜ் பண்ணுறதுக்கு 30 rupees + GST சார்ஜ் இருக்கு. ஆனால் அன்பிளட்ஜ் பண்ணுறதுக்கு எதனா இருக்கானா இல்லை, அதுக்கு 0 தான். ஜெரோதாவில் பிளட்ஜ் பண்ணுறது எப்படின்னு ஒரு டெமோ பார்ப்போம். ஜெரோதா கைட் லாகின்ல பாஸ்வேர்ட் போட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. நிறைய பிகினர்ஸ்க்கு தெரியாது. பிளட்ஜ் பண்ணுறது இருந்தால் நம்ம டெரிவேட்டிவ் செக்மெண்ட்டை ஆக்டிவ் பண்ணியிருக்கணும். ஸோ எங்கே போய் ஆக்டிவ் பண்ணுறது அப்படின்னா, இங்கே ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கோங்க. அங்கே கன்சோல்னு இருக்கும். அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் அக்கௌண்ட்டுன்னு இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே அவங்களோட டீட்டெயில்ஸ் அக்கௌண்ட் எல்லாமே வரும். அதில் செக்மெண்ட் ஆக்டிவேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆக்டிவ் செக்மெண்ட் அப்படின்னு வரும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும். அதில் எந்த செக்மெண்ட் நீங்கள் ஆக்டிவ் பண்ண போறீங்களோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். நீங்கள் ஆக்டிவ் பண்ணணும்னா கன்ஃபார்மாக இன்கம் ப்ரூஃப் அப்லோட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கு என்ன மாதிரி இன்கம் ப்ரூஃப் அப்லோட் பண்ணலான்னா, லாஸ்ட்டாக 6 month இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டு, சேலரி ஸ்லிப்பு, ITR அக்னாலஜ்மெண்ட்டு, சேலரி இன்கமோட ஃபார்மு, நெட்வொர்த் சர்டிஃபிகேட்டு, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டிமேட் ஹோல்டிங்கு, இதில் ஏதோ ஒன்று இன்கம் ப்ரூஃபாக நீங்கள் PDF கன்வெர்ட் பண்ணி அதுக்கு பாஸ்வேர்டும் போட்டு வச்சுக்கணும். இன்கம் ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இன்கம் ப்ரூஃப் நீங்கள் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த ஃபைலை இங்கே சூஸ் பண்ணி அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கு பாஸ்வேர்டும் கொடுத்துருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டு இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா வித்தின் 48 hours டெரிவேட்டிவ் செக்மெண்ட் ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ நம்ம ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணி மார்ஜின் அமௌண்ட்டை ரேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கன்சோலில் போய் டேஷ்போர்ட் பக்கத்தில் இருக்கிற போர்ட்ஃபோலியோ கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஹோல்டிங்ஸ்னு இருக்கும். ஹோல்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் என்னென்ன ஹோல்டிங்ஸ் இருக்கோ அது எல்லாமே அங்கே காமிக்கும். ஸோ எந்த ஷேரை நீங்கள் பிளட்ஜ் பண்ண போகிறீங்களோ அந்த ஷேரை அங்கே கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே பிளட்ஜ் ஃபார் மார்ஜின் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க ஒரு நியூ விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ எந்த ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இருக்கும், ஹேர் கட் இருக்கும், கோலேட்ரல் மார்ஜின் வேல்யூன்னு இருக்கும். கீழே குவான்டிட்டி டு பி பிளட்ஜ்டுன்னு இருக்கும். எத்தனை குவான்டிட்டி நீங்கள் பிளட்ஜ் பண்ண போகிறீங்களோ அத்தனை குவான்டிட்டி இங்கே கொடுக்கணும். ஸோ 4 o'clock நீங்கள் பிளட்ஜ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதுக்கு அடுத்த நாள் மார்ஜினில் உங்களோட மணி ரேஸ் ஆயிருக்கும். நீங்கள் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட பிளட்ஜ் சப்மிட் ஆகிடும். ஒருவேளை அன்பிளட்ஜ் பண்ணணும், சேம் அதே மாதிரி ஹோல்டிங்கில் போய் எந்த ஸ்டாக்கை பிளட்ஜ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஸ்டாக்கை கிளிக் பண்ணி அன்பிளட்ஜ் ஃபார் மார்ஜின் கொடுத்தீங்கன்னா அன்பிளட்ஜ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்வெஸ்டிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் போடணும்னா கீழே என்ன டாப்பிக்கில் போகணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும்னா என்னோட பில்லியன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.